அதனால உட்கார்ந்து கேட்போம். ரெடியா? ரைட். இப்போ இங்க தல அஜித்தோட ரசிகைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சூப்பர். தளபதி விஜயோட ரசிகைகள்? ஏ அப்பா, சூப்பர். யாராவது ஒரு வெறி பிடித்த விஜய் ரசிகையும் வெறி பிடித்த அஜித் ரசிகையும் குயிக்கா மேடைக்கு வாங்க. இந்த மைக் ஆன் பண்ணுங்க. எந்த மைக்குங்க? இந்த மைக் ஆன் பண்ணி கொடுங்க. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். சார், நீங்க யார் ரசிகைமா? சார் தளபதி. சூப்பர்மா. உன் பேர் என்னமா? சார் ஸ்ருதி ஸ்ரீ. ஸ்ருதி ஸ்ரீ, வெரி குட். அவங்க கிட்ட மைக் கொடுங்க, அவங்க பேர் கேட்போம். உங்க பேர் என்ன? விவேகா சார். விவேகா, நீங்க தல அஜித் ரசிகையா? வெரி குட். இப்போ 2 ரசிகைகள் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் திருப்பி ஒரு தடவை கை தட்டிட்டு. சரி, இப்போ விவேகா சொல்லுங்க, தல அஜித் நடித்த முதல் படம் எது? அமராவதி சார். என்னங்க? அமராவதி. சூப்பருங்க, வெரி குட். அப்படியே அவங்ககிட்ட கொடுங்க. சார், தளபதி விஜய் நடிச்ச முதல் படம் சொல்லுமா? சார் முதல் படம்லாம் தெரியாது சார். கடைசியா நடிச்ச படம் எது? சார் கடைசி படம் வாரிசு. வெரி குட், சூப்பர். இப்போ அப்படியே என்ன பண்ண போறீங்க? பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ருதி ஸ்ரீ. சரி, இப்ப ஸ்ருதி வந்து இப்ப நான் கேட்ட 2 கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. இப்ப நான் ஒரு ஈஸியான கேள்வி கேட்க போறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்குமா? தெரியலையா? தெரியல சார். தெரியல. தெரிஞ்சு. தல அஜித் ரசிகை கண்டிப்பா தெரியும். குடுமா, தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிமா? தெரியலையா? ஐயோ. சரி, இந்தியாவோட மொத்தம் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுங்க. 2 பேர்ல யாரா ஒருத்தர். இந்தியாவில் மொத்தம் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? சரி விட்டுருங்க. ஆசியாவினுடைய மிகப்பெரிய ஈரடுக்கு மேம்பாலம் எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது சார். சரி, தெரிஞ்சுக்கதா சார் வந்திருக்கேன். வெரி குட். போய் உட்காருங்க. வாழ்த்துக்கள், உட்காருங்க. இதெல்லாம் தெரியலங்கிறது ஒண்ணும் பெரிய பாவமான செயல்லாம் இல்ல, தப்பு இல்ல. அங்க இப்ப இவங்க மேடை ஏறினதுனால இல்ல, அங்க இருக்கிற நமக்கும் இது தெரியாது. நான் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு அது தெரியாது. ஏதோ நான் பிறக்கும் போதே பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. நானும் அங்க இருக்கும்போது என்ன பார்த்து இதே மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டா எனக்கும் தெரிஞ்சிருக்காதான். ஆனா இப்ப அந்த தங்கை அழகா ஒரு பதில் சொன்னா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இப்ப நமக்கு வந்து பொழுதுபோக்கை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம், தப்பில்ல. பொழுதுபோக்கும் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் அதை விட அவசியம் உங்களுக்கு ரோடு வேணும், நல்ல ரோடு வேணும், நல்ல தரமான தண்ணி வேணும், நீங்க பாதுகாப்பா இருக்கணும். இதெல்லாம் ஆட்சி நிர்வாகங்கள். தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, நாம யாரு, நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய பண்பாடு என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பிளே பண்ணாங்க மாபெரும் தமிழ் கனவு. அதுல என்ன சொன்னாங்க? நம்முடைய நேற்றைய வரலாறும் இன்றைய யதார்த்தமும் நாளைய கனவும் கைகோர்க்கும் இடம் நாங்க. இப்போ அதை பத்தி தான் நாம பேச போறோம். அப்ப நமக்கு திரை நட்சத்திரங்களை பற்றி தெரிந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பற்றி, தமிழக வரலாற்றை பற்றி, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை பற்றி நமக்கு தெரிந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதனாலதான் தலைப்பு என்ன தலைப்புங்க? அறியப்படாத தமிழகம். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. ரைட்? சோ தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் இதுவரை அறிந்திராத பல தகவல்களை சுவாரஸ்யமா நான் சொல்றேன், கொஞ்சம் செவி கொடுத்தால் போதும். ஏன்னா நீங்க இதெல்லாம் தேடி போய் படிக்கணும்னா உங்களுக்கு 4-5 வருஷம் ஆகும். நாங்க படித்து கொண்டு உங்ககிட்ட ஜூசியா கொடுக்கிறோம். சரி, இப்ப எனக்கு ஒரு திமிர் உண்டு எப்பவுமே. என்ன திமிர் அப்படின்னா, நான் ஒரே ஒரு பெண்ணைத்தான் காதலித்தேன், காதலித்த பெண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது கொடுத்த திமிரா அப்படின்னா இல்ல. அந்த என்னுடைய இணையரோடு நான் சென்னைக்கு 2010 வந்து இறங்கிய போது என் பாக்கெட்ல இருந்தது வெறும் 800 ரூபாய் காசு. அந்த 800 ரூபாய் பணத்தோடு நான் கனவுகளோடு வேலை தேடி அலைந்த பொழுது எனக்கு கிடைத்த ஊதியம் 8000 ரூபாய். ஒரு தொலைக்காட்சியில நான் 8000 ரூபாய் ஊதியத்தில் என்னுடைய பணிகளை தொடங்கினேன். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய அனைத்து முன்னணி தொலைக்காட்சிகளிலும் அதனுடைய டாப் மோஸ்ட் பொசிஷன், சீஃப் எடிட்டர்னு சொல்லுவாங்க, எடிட்டர் இன் சீஃப், அந்த எடிட்டர் பதவியில் உட்கார்ந்தேன். பல லட்சங்களை மாத ஊதியமாக பெற்றேன். அதெல்லாம் கொடுத்த திமிரா
இல்ல. 4 படத்துல நடிச்சிருக்கேன். நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய ஜப்பான் திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். இப்போ யோகி பாபுவுடைய சலூன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். மாப்போசி அப்படின்னு விமல் படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் படங்களும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அது கொடுத்த திமிரா அப்படின்னா இல்ல. அப்புறம் வேற என்ன? பல லட்சங்களை மாத ஊதியமாக பெற்றுக்கொண்டு இருந்த செந்தில்வேலினுடைய குரல் வலை நெரிக்கப்பட்ட போது மக்களுக்காக பேசுவதே தீர்வு, உன்னுடைய லட்சங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று பல லட்சம் ரூபாய் வருமானத்தை தூக்கி போட்டு ஒரே நாள்ல வெளியில வந்தேன். அப்போ ஒரு திமிரும் செருக்கும் வந்ததே, அது கொடுத்த திமிரானா அதுவும் இல்ல. சீக்கிரம் சொல்லு சார், லேட் ஆயிடுச்சு சார். 2020 ஆகஸ்ட் 15 நான் பல லட்சம் ரூபாய் வருமானத்தை தூக்கி எறிந்து வெளியில் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறேன். தமிழ் கேள்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் பக்கத்தை தொடங்குகிறேன். அந்த யூடியூபிற்கு உலக வரலாற்றில், யூடியூப் வரலாற்றில் இதுவரை இல்லாத சாதனை, ஒரு வீடியோ கூட பதிவேற்றப்படாத அந்த தமிழ் கேள்வி யூடியூப் பக்கத்திற்கு வெறும் 12 மணி நேரத்தில் 50,000 உலகத் தமிழர்கள் ஆதரவளித்தார்கள். 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 12 மணி நேரத்தில் கிடைத்தார்கள். இன்னைக்கு 500,000 தொட்டி நிற்குது தமிழ் கேள்வி வலைக்காட்சி. அது கொடுத்த திமிரா அப்படின்னா அதுவும் இல்லை. எனில் என்ன என்னுடைய திமிர்? உலகின் தொன்மையான மொழி, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்னுடைய தாய்மொழி என்பதிலும், நான் ஒரு தமிழன் என்பதிலும் எனக்கு எப்பொழுதும் ஒரு திமிர் உண்டு, செருக்கு உண்டு. அது உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஏன் இந்த திமிர் அப்படின்னா, இதெல்லாம் பேசும்போது ஒரு பாப்பா அங்கேருந்து, நான் இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் பேசும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் சார், அந்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி சார் வாங்குனீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார், நாங்க ஏதாவது யூடியூப் ஆரம்பிச்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல? யாருக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கு? 12 ஹவர்ஸ்ல 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி சார் வந்துச்சு? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? ஓகே, ஞாபகம் வச்சுக்கங்க, கேள்வி பதில் நிகழ்ச்சியில அதுக்கான பதில நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஓகே. இப்ப ஏன் தமிழன் என்றால் ஒரு செருக்கு அப்படின்னா, மற்ற எல்லா மொழிகளை விட நமக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. நம்ம விளையாட்டில இருந்து ஆரம்பிப்போம் முதல்ல, அப்புறம் வரலாறு எல்லாம் நான் பின்னாடி போறேன்.